ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம். படிக்கிற ஸ்லோகம் வந்து முதல் 15 வரை. கர்மணி அஸ்மின் ஸ்வாஸ்தே தூம்ராத்மனாம் பவான் ஆபாயதி கோவிந்த பாத பத்மாசவம் மது. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நமது செயலில் உள்ள பல குறைபாடுகளின் காரணமாக அதன் விளைவு குறித்து உறுதியாக இல்லாமல் இந்த பலனளிக்கும் செயலை ஒரு வேள்வி நெருப்பின் செயல்திறனை நாங்கள் இப்போதுதான் தொடங்கியுள்ளோம். புகையால் எங்கள் உடல் கருப்பாகி விட்டது. ஆனால் நீங்கள் விநியோகிக்கும் கோவிந்தனின் தாமரை பாதங்களின் அமிர்தத்தை கண்டு நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதாவது சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்டு இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது நைமிஷாரண்யங்கிற இடம், இன்றைக்கும் அந்த இடத்துக்கு வந்து நைமிஷாரண்யம் இன்றைக்கும் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட்ட ஸ்தலங்கள் சுக்கர்ஸ்தலா, அதாவது பரீட்சித் மகாராஜிற்கும் சுகதேவ் கோசாமிக்கு நடந்த இடம். ஸ்ரீமத் பாகவதம் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதேவ் கோசாமி எடுத்துரைத்த அந்த இடம் வந்து சுகர்தலம், அது இன்னைக்கும் இருக்கு. அதே போல அந்த பரீட்சித் மகாராஜாவுக்கும் சுகதேவ் கோசாமிக்கு அந்த சம்பாஷணை நடந்தது இல்லையா, பாகவத சப்தாகம், பாகவத உபன்யாசம், அந்த தொடர்ந்து 7 நாள் பாகவதம் கேட்டார் இல்லையா. அப்போ வந்து அந்த இடத்துல சூத கோஸ்வாமி இருந்தார். சூத கோஸ்வாமி என்ன பண்ணாரு, அங்கே பாகவதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன் யாத்திரையை தொடர்ந்து அவர் நைமிஷாரண்யங்கிற இடத்துக்கு வந்தார். அந்த நைமிஷாரண்யங்கிற இடத்துல சௌனகாதி முனிவர் தலைமையில ஆயிரக்கணக்கான முனிவர்கள் அங்கே ஒன்று சேர்ந்திருக்காங்க. கலியுகம் தொடங்க போகுது, கலியுக மக்களுடைய நன்மைக்காக வந்து சௌனகாதி முனிவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே சௌனக ரிஷியோட தலைமையில ஒரு யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த யாகசாலையில சூத கோசாமி எழுந்தருளினார். அந்த யாகசாலைக்குள்ள சூத கோசாமி வந்தார். அந்த சூத கோசாமியை அன்போடு வரவேற்ற முனிவர்கள் அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக கேள்விகள் கேட்டாங்க. அதுதான் இந்த பாகவத்துடைய முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயம், முனிவர்களின் கேள்வி, சௌனகாதி முனிவர்களின் கேள்வி. அவங்க ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட 6 கேள்வி கேட்டாங்க. அந்த 6 கேள்விகளுக்கு பதில் உரைக்கிறதுக்கு முன்னாடி சூத கோசாமி அவங்கள புகழ்ந்தார். இந்த சௌனகாதி முனிவருடைய கேள்வினால ரொம்ப திருப்தி அடைஞ்சார். முனையசாது பிரஷ்டோகம் பகவதிர் லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்னோ ஏ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, உங்க கேள்வி இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடியது. காரணம் என்னன்னா, அது பகவான் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த 6 கேள்விகளும் பகவான் கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. சௌனகாதி முனிவர்கள் 6 கேள்வி கேட்டாங்க. பகவான் இந்த பூமி விட்டு மறைந்ததுக்கு அப்புறம் முதல் கேள்வி, பகவான் இந்த பூமி விட்டு மறைந்ததுக்கு அப்புறம் தர்மம் யாரை அடைக்கலம் புகுந்தது, தர்மம் எங்க இருக்கு? கலியுகத்துல, அதாவது துவாபரயுகம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார். பகவான் இந்த பூமியில தன் லீலையை முடிச்சுட்டு அவர் ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டார். ஸோ கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைந்ததும் தர்மங்கள் யாரை அடைக்கலம் பெற்றது? இரண்டாவது, ஏன் வசுதேவருக்கும் தேவிக்கு பகவான் கிருஷ்ணர் குழந்தையாக தோன்றினார்? ஏன் வந்து பகவான் கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையாக தோன்றினார்? அதுக்கப்புறம் எல்லா வேதத்தையும் எல்லா சாஸ்திரத்தையும் சாரமா எடுத்து கொடுங்க, எல்லா சாஸ்திரத்தையும் சாரமா எடுத்து கொடுங்க. 4வது, பகவானுடைய சிருஷ்டிப்பு லீலையை பத்தி சொல்லுங்க. 5வது, புருஷ அவதாரங்களை பத்தி சொல்லுங்க. 6வது, இந்த மனித வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய ஒரே குறிக்கோள் என்ன, மனித வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன, மனித வாழ்க்கை நோக்கம் என்ன? இந்த 6 கேள்விகளையும் சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிகிட்ட கேட்டாங்க. அப்போ சூத கோசாமி இந்த 6 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள புகழ்ந்து சொல்றார். முனையசாது பிரஷ்டோகம் பகவதிர் லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஏ ஆத்மா சுப்ரசீததி. முனிவர்களே, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது. ஏன்னா அது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியது மட்டுமல்ல, ஆன்மாவுக்கு பூர்ணமான சந்தோஷம், ஆத்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தம் திருப்தியும் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சூத கோசாமி அங்க இருக்கிற முனிவர்களை பாராட்டினர். அதுக்கப்புறம் இந்த முனிவர்கள்லாம் சூத கோசாமிகிட்ட பேசுறாங்க,
இந்த கலியுகத்தில் பல குறைபாடுகள் இருக்கு. கலியுகம்னாலே, கலியுகம் என்று சொன்னாலே கலகங்களும் குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சரியில்லை, வீட்டில் அப்பா அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அப்புறம் அரசியல்வாதிகள் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். விடிய விடிய பேசினாலும் தீராது. கலியுகம்னாலே பல குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது. பிராமணர்கள் அவங்க கடமையை ஒழுங்காக செய்யறதில்லை, மன்னர் ஆட்சி போயிருச்சு, வியாபாரங்கிற பேரில் தொழிற்சாலையும் கசாப்பு கடைகளும் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய குறைகளை சொல்லிட்டே போகலாம். கலேர் தோஷ நிதிராஜன், நிதிராஜா கலியுகத்தில் குற்றங்களும் குறைகளும் தோஷம் போல எண்ணில் அடங்காது, அவ்வளவு இருக்கு. அப்படி கலியுகத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாகங்கிற பேரில் நிறைய பேர் புண்ணிய கர்மா, இந்த யாகம் பண்ணால் எனக்கு எந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும், யாகத்தினால எனக்கு என்ன நன்மை, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உள்நோக்கத்துக்காக யாகம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே கூடியிருக்கிற முனிவர்களாக யாகம் செய்கிறது பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்கிறதுக்காக. கலியுகம் தொடங்க போகுது, அதனால் கலியுக மக்களுடைய நன்மைக்காக, கலியினுடைய தாக்கம், கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக இங்கே இந்த முனிவர்கள்லாம் யாகம் செய்கிறாங்க. அந்த யாகசாலையில் நெருப்பு, அந்த யாகசாலையில் நெருப்பு அதிகரிக்கும் போது அந்த ஜுவாலா, அந்த புகையெல்லாம் வரும் இல்லையா, அந்த புகையெல்லாம் கருப்பாயிடும். எல்லா யாகசாலையில் உட்காந்து அவங்க மேலே கருப்பு இந்த புகையெல்லாம் படும். ஆனால் இங்கே இந்த முனிவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தூய பக்தர், நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுனால கோவிந்தனின் தாமரை பாதங்களின் அமிர்தத்தை கண்டு நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் விநியோகிக்கும், அதாவது ஒரு சாது, ஒரு தூய பக்தர் எங்கே போனாலும் அவர் தன் இதயத்தில் பகவானை சுமர்ந்து செல்கின்றார். ஒரு சாதுவோட இதயத்தில் எப்பவுமே, ஒரு பக்தனுடைய இதயத்தில் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை அவர் சுமந்து செல்றார். அவர் இதயத்தில் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதம். அப்போ அவர் எங்கே போனாலும், யார் சந்திச்சாலும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயம், நாம தத்துவம், குண தத்துவம், லீலை தத்துவம், பகவானுடைய நாமத்தை பற்றி, அவருடைய தெய்வீகமான குணத்தை பற்றி, அவர் லீலைகளை பற்றி, அவரது பிறப்பை பற்றி இதெல்லாம் வர்ணிக்கிறார். அப்போ ஒரு தூய பக்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை வர்ணிப்பதாலும், பகவானது கல்யாண குணங்களை புகழ்வதாலும், அந்த பகவானுடைய லீலைகளை எப்பவுமே ஒரு பருகி கொண்டே இருக்கிறதுனால, அந்த அமிர்தத்தை சுவைத்து கொண்டிருக்கிறதுனால, அது அவர் மட்டும் ஆனந்தம் அடையிறதில்லை, அவர் போற இடத்துல எல்லாருக்கும் அந்த அமிர்தத்தை விநியோகம் பண்றார். இதுதான் ஒரு தூய பக்தருடைய சிறந்த குணம். அதனால சூத கோசாமி அங்க பகவானது லீலைகள் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுத்து உரைத்ததுனால, அங்க வந்திருக்கிறதுனால எங்களுக்கு இந்த யாகத்தில் உட்கார்ந்துருந்த இந்த புகை மண்டலம், இந்த சூழ்நிலையில எங்களை பாதிக்கல, நாங்கள் உடனே தூய்மை அடைகிறோம், எங்க மனசுல உண்மையாலுமே ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்களை செய்வதை காட்டிலும் யஜ்ஞங்கள், தானங்கள், தவங்கள் இதெல்லாம் பகவானை திருப்திப்படுத்ததான். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாகம், தானம், தவம் செஞ்சாலும் அது பகவானுடைய லீலைகளை பற்றி வர்ணிக்கல, அது பகவானோடு சம்மந்தப்படலை, அது பகவானுக்காக செய்யலைன்னு சொன்னா அது வெறும் கால விரயமாயிரும். தர்மஸ்வனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதயத் எதிரதிம் ஸ்ரமையை வெகி கேவலம். ஒருத்தர் செய்யக்கூடிய தர்மம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லைன்னு சொன்னா அது கால விரயமாயிடும். அப்ப இங்க இருக்கிற முனிவர்கள்லாம் பகவானுடைய திருப்திக்காக யாகம் செய்ய கூடியிருந்தாங்க. அந்த யாகசாலையில சூதகோசாமி மாதிரி ஒரு பெரிய பாகவதர், மகா பாகவதர் அங்க வந்ததுல அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த சூதகோசாமிங்கிற ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானது தாமரை திருப்பாதத்தை அமிர்தத்தை சுவைத்து கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறார். அத்தகைய ஒரு தூய பக்தரை நாம் சந்திக்க பெற்றால் நாம் வாழ்க்கையில் பெரும் பாக்கியம் அடைஞ்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதர் எங்கெல்லாம் போனாரோ, யாரெல்லாம் சந்திச்சாரோ, அவர் சென்ற இடங்கள்லாம் கிருஷ்ண பக்தர் உருவாக்குனர். அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஜெர்மன். ஒரு காலகட்டத்தில் பாகவதம் இந்த மாதிரி சாதுக்கள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லையா, இதில் நிறைய முனிவர்கள் கூடியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் பெண்கள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, வியாபாரிகள் கிடையாது இல்லையா, எல்லாம் சாதுக்களாக இருக்காங்க. அப்போ ஒரு காலத்தில் பாகவதம் சாதுக்கள் மத்தியில் பேசப்பட்டது. ஆனால் சைதன்ய மகாபுடைய கருணையால, ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையால ஸ்ரீமத் பாகவதம் உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசப்படுது. பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது பாகவதம் தான் எடுத்துட்டு போனார். அவர் கையில் வெறும் 40 ரூபா காசு, சில்லற காசு, 40 ரூபா காசு வச்சிருந்தாரு.
ஸ்ரீமத் பாகவதம் ஒரு பெட்டியில் வச்சிருந்தார். இப்போ பிரபுபாதரோடு சென்றது ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம் பகவானும் வேற வேற இல்லை. பாகவதம் பகவானுடைய இலக்கிய அவதாரம். கலியுகத்தில் பகவான் பாகவத தர்மமாக இருக்கார், பாகவதத்தில் இருக்கார். லிட்டரரி இன்கார்னேஷனாக இருக்கார், இலக்கிய அவதாரமாக இருக்கார். பாகவத ஸ்லோகமும் பகவானும் வேற வேற இல்லை. அதனால பிரபுபா சொல்லுவார், நான் அமெரிக்கா போல, பாகவதம் தான் அமெரிக்கா போயிருக்குன்னு சொன்னார். பாகவதம் தான் என்னை அமெரிக்கா அழைத்து சென்றதுன்னு சொல்லுவார். என் குருவோடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் அமெரிக்கா சென்றேனர். அப்போ பிரபுபாவுடைய கருணையால அவர் இதயத்தில் பகவானுடைய தாமரை திருப்பாதம், சைதன்ய மகாபிரபு கௌர கோவிந்தன் அவருடைய தாமரை திருப்பாதத்தை இதயத்தில் சுமந்து கொண்டு, ஸ்ரீமத் பாகவதத்தை கையில் சுமந்து கொண்டு அவர் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனார். அமெரிக்கா, ஐரோப்பியா, ரஷ்யா, ஜெர்மன், ஜப்பான், இந்த மாதிரி உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு எண்ணற்ற பக்தர்கள் இந்த சைதன்ய மகாபிரபு லீலைகளையும் பாகவதத்தையும் படிக்கிறாங்க, கேட்குறாங்கன்னா அது வெறுமனே சில பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை. எப்படி சூத கோசாமி நைமிஷாரண்ய முனிவருக்கு மத்தியில் பாகவதம் பேசினாரோ அதே மனப்பான்மையோட சில பிரபுபாதர் இந்த பாகவதத்தை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அதனால எல்லா புகழும் சில பிரபுபாதருடைய தாமரை திருப்பாதத்தையே சாரும். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாகவதம் படிக்கிறோம், கேட்குறோம்னு சொன்னால் அது பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை. பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதான்னு சொன்னால் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பவர். பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதா என்று சொன்னால் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பவர். ரைட். அடுத்தது 13வது பதம். துல்யாமலவே நாபி நஸ்கர்வம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்யானாம் கிம் உதாசிஷக. பகவத் பக்தருடன் கொள்ளும் கன நேர தொடர்பின் மதிப்பை சர்க்கலோகங்களை அடைவதுடனோ அல்லது பௌதிகத்திலிருந்து முக்தி அடைவதுடனோ கூட ஒப்பிட முடியாது. எனவே இறக்கப் போகும் மக்களுக்குரியதான பௌதிக செழுமை எனும் உலகாயுத நன்மையை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? இந்த ஸ்லோகத்தில், இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தில் ஒரு தூய பக்தர் எப்படி தன்னுடைய இதயத்தில் பகவானை சுமர்ந்து செல்றார், எப்படி தான் போற இடத்தையெல்லாம் பகவானுடைய கருணையை கொடுக்கிறாருன்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக பிரபுபாதரை பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அந்த தூய பக்தருடைய சங்கத்துடைய மதிப்பு, வேல்யூ, தூய பக்தருடைய சங்கத்துடைய மதிப்பு, வேல்யூ பற்றி இங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? பகவத் பக்தர் கொள்ளும் க்ஷண நேரம் சாது சங்கே சாது சங்கே சர்வசிக்தி கோய் லவமாத்திர சாது சங்கே சர்வசாஸ்திர கோய். லவமாத்திரா, லவ அப்படின்னா கண் இமைக்கிற நேரத்தோட குறுகிய நேரம். இப்படி கண் இமைக்கிறோம் இல்லையா, நமக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் கண் இமைக்கிறோன்னு? எண்ணவே முடியாது. கண் சிமிட்டும் நேரம், கண் இமைக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அதை விட குறுகியது ஒரு லவா அப்படிங்கிறது. லவா அப்படிங்கிறது ஒரு செகண்டை விட ரொம்ப கம்மி. அந்த மாதிரி லவ மாத்திரானா ஒரு வினாடி, ஒரு நொடி, இதை விட மிக மிக குறைவு. ஒரு நொடியை விட மிக மிக குறைவு, ஒரு வினாடி விட மிக மிக குறைவு, கண் சிமிட்டும் நேரத்தை விட மிக மிக குறைவு. அப்போ லவ மாத்திரா, கண் சிமிட்டும் நேரத்தை விட மிக குறைவான நேரம். அந்த கண் சிமிட்டும் நேரத்தை விட மிக குறைவான நேரத்துல ஒரு பக்தருடைய சங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு தூய பக்தருடைய சங்கம் நமக்கு கிடைச்சதுன்னா அதோடைய மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை சொர்க்கலோகத்தை அடைவதிலோ, யாராவது இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த சொர்க்கத்தை அடையணும்னு நினைக்கிறதையோ, அல்லது பௌதியத்திலிருந்து முக்தி அடையணும், இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது கூட ஒப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உலக நன்மையை பற்றி, உலக வாழ்க்கை, இந்த உலக வசதி, பௌதிக வசதி பற்றி சொல்ல என்ன இருக்கு? அப்ப இந்த ஸ்லோகத்துல சாதுக்களுடைய சங்கம் எவ்வளவு உயர்ந்தது. ஒரு முறை சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரையின் போது ராமானந்த ராயர் என்ற ஒரு பக்தரை சந்திக்கிறார். ராமானந்த ராயர் அவர் பகவானுக்கு மிக பிரியமான பக்தர், சைதன்ய மகாபிரபு சகாக்கள்ல மிக நெருக்கமான ஒருவர் ராமானந்த ராயர். அதாவது விஜயநகரம் மதராசப்பட்டினத்துடைய கவர்னராக இருந்தவர். 500 வருஷத்துக்கு முன்னாடி மதராசப்பட்டினம் விஜயநகரத்துடைய கவர்னர் ராமானந்த ராயர். அவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை போகும்போது, அவர் தென்னிந்திய யாத்திரை வந்தார் சைதன்ய மகாபிரபு. அப்போ சர்வபௌம பட்டாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு பெரும் பக்தர், பெரும் ஆச்சாரியர். சர்வபௌம பட்டாச்சாரியர் சைதன்ய மகாபிரபு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். மகாபிரபு, நீங்கள் தென்னிந்திய யாத்திரை போகும்போது இந்த விஜயநகரத்தில் கோதாவரி நதிக்கரையில்
என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், ராமானந்தராயர்னு அவர் பேர். அவர் பிறப்பால் ஒரு சூத்திரன். அவர் பிறப்பால் ஒரு சூத்திரன் அவர் விலக்கி விடாதீங்க. அவர் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். உங்களுடைய தென்னிந்திய யாத்திரையில நீங்க சந்திப்பதற்கு மிக தகுதி வாய்ந்தவர். அதனால தயவுசெய்து நீங்க அவரை சந்திக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சாரு சர்வபௌம பட்டாச்சாரியர் மகாபிரபு இடத்துல. அப்போ மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வந்த பொழுது கோதாவரி நதிக்கரையில் உட்கார்ந்துருக்கார். இப்போவும் அந்த இடம் இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை வந்தபோது கோதாவரி நதிக்கரை, இப்போ வந்து ராஜமன்றின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ராஜமன்றி, அந்த ராஜமன்றியில கோதாவரி நதி இருக்கு. அந்த கோதாவரி நதிக்கரையில கவூர்னு ஒரு கிராமம், கவூர். அந்த கவூர் கிராமத்துல சைதன்ய மகாபிரபு தன் யாத்திரையை தொடர்ந்து போகும்போது கோதாவரி நதிக்கரையில குளிச்சுட்டு அந்த யாத்திரை அந்த ஆற்றங்கரையில உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று வந்தது. ஒரு கவர்னர் வந்து அந்த நதியில குளிக்கிறதுக்காக வர்றார். இந்த கவர்னர் ராமானந்தராயர் இருக்கார் இல்லையா, அந்த நதியில குளிக்க வந்தார். இந்த தொந்து பேலா முழங்கி மத்தளங்கள்லாம் முழங்க பிராமணர்கள் வேத மந்திரம் போத ஒரு 40-50 பேர் பின்தொடர அந்த ராமானந்தராயர் குளிக்கிறதுக்காக வர்றார். கோதாவரியில ஒரு கவர்னர் குளிக்க போறதுக்கே இவ்வளவு மரியாதை. அப்போ ராமானந்தராயர் ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. இந்த கவர்னர் ஒரு பல்லக்கில் உட்கார வச்சு வேத மந்திரம்லாம் சொல்லி அவரோட புகழெல்லாம் பாடி அந்த மத்தளமெல்லாம் முழங்க அப்படி வர்றாங்க. அப்போ அந்த கோதாவரி நதிக்கரையில் வந்த உடனே ராமானந்தராயர் பார்க்குறாரு, கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் ஒரு பாறை மேலே உட்கார்ந்துருக்கார். அவர் பார்க்கறதுக்கு சூரியனை போல பிரகாசிக்கிறார். சூரியனை போல பிரகாசம். கிட்ட போக போக அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. கைகள் எல்லாம் முழங்கால் வரை நின்றுருக்கு. பறந்து விரிந்த தோள்கள். அப்படியே தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறம் ஒரு இளம் சன்னியாசி உட்கார்ந்துருக்கார். இவர் ஓடி போய் அந்த சன்னியாசியுடைய தாமரை பாதங்களை சாஷ்டகம் நமஸ்காரம் பண்றார் ராமானந்தராயர். சைதன்ய மகாபிரபு அவர் அப்படி தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். இவர் அவரை பார்த்து அழுகிறாரு, அவர் இவரை பார்த்து அழுகிறாரு. சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சுத்தி இருந்த பிராமணர்கள், காவலாளிங்க, இந்த இசை வாத்தியம் வாசிச்சவங்க, வேத மந்திரம் ஓதுனவங்க, கீர்த்தன் பாடினவங்க, பாட்டு பாடினவங்கலாம் பார்க்குறாங்க, என்னடா அது, இந்த சூதரன் ஒரு கவர்னர், இவர் ஒரு சன்னியாசியை கட்டி தழுவி அழுகிறார். அந்த சன்னியாசி என்னடா இவரை பிடிச்சிட்டு அழுகிறாரு, இங்க என்ன நடக்குது அவங்க ஒன்றும் புரியல. ராமானந்தராயர் சொல்றாரு சைதன்ய மகாவர் பார்த்து, மகாபிரபு உங்களை சந்தித்தது நான் செய்த பாக்கியம், உங்களுடைய தாமரை திருவடியை சந்தித்தது நான் செய்த பாக்கியம்னு அவர் அழுகிறார். மகாபிரபு சொல்றாரு, நான் ஒரு மாயாவாத சன்னியாசி, நான் உங்களை மாதிரி ஒரு பக்தரை சந்திச்சது நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாரு. 2 பேரும் கட்டி தழுவி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ மகாபிரபு சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க உங்க கூட, இது இந்த சூழ்நிலை நல்லா இல்லை, நீங்க சாயந்தரமா வாங்க, சாயங்காலம் வாங்க, நிறைய பேரை கூட்டிட்டு வராங்க, யாரோ 1-2 பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு ராமானந்தராயர் அனுப்பிச்சு வைக்கிறார். அதே மாதிரி அன்று மாலை ராமானந்தராயர் 2 சேவகர்கள், அவருடைய 2 சேவகர்களை மட்டும் கூட்டிட்டு அங்க வந்தாரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்திப்பதற்காக. மீண்டும் ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் மகாபிரபு சொல்றாரு, உங்களை மாதிரி பக்தனை சந்தித்து நான் செஞ்ச பாக்கியம், நீங்க பகவான் கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப அழகா பகவானுடைய கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை பேசுவாங்க. ராமானந்தராயர் பேசுவார், மகாபிரபு கேட்பார். அதாவது ராமானந்தராயர் அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் பகவான் கிருஷ்ண லீலையில விசாகா சக்கியா இருந்தவங்க, பகவான் கிருஷ்ணருடைய நண்பன் அர்ஜுனனா இருந்தவங்க. சைதன்ய மகாபிரபு லீலையில ராமானந்தராயரா வந்திருக்காரு. அப்போ பொதுவா பகவத்கீதை எப்படி படிக்கிறோம், நம்ம கிருஷ்ணர் பேசுவார், அர்ஜுனன் கேட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, சைதன்ய மகாபிரபு கேட்கிறாரு, ராமானந்தராயரை பேச சொன்னார். அப்ப ராமானந்தராயர் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு கான்வர்சேஷன், 10 நாள் நடக்கும் அந்த கான்வர்சேஷன். இப்ப நான் ஏன் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்ப இதுக்கும் இந்த பாகவத ஸ்லோகத்துக்கு என்ன சம்பந்தம், இப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம். சரி, இவர் பாகவதம் எடுக்கத்தானே வந்தாரு, இன்னைக்கு பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் 18ஆம் அத்தியாயம் 3ஆம் ஸ்லோகத்தை பத்தி இவர் பேசணும், இவர் எதுக்கு ராமானந்தராயரை பத்தி பேசுறாரு, எதுக்கு சைத்தன்ய மகாபிரபு பத்தி பேசினாரு, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை ஏன் இவர் பேசிட்டு இருக்காரு, அந்த சம்பாஷணையில் என்ன நடந்தது, ரைட்? இப்போ இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த சம்பாஷணைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ராமானந்தராயர்கிட்ட மகாபிரபு கேட்கிறார், இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பாக்கியவான் யாரு, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பாக்கியவான் யாரு,
அப்ப ராமானந்தராயர் சொல்றாரு, பகவானே, யார் ஒருத்தர் எப்பவுமே பக்தர் சங்கத்தில் இருக்காங்களோ, யார் ஒருத்தர் எப்பவுமே பக்தர் சங்கத்தில் இருக்காங்களோ அவங்க ரொம்ப பாக்கியசாலி, அவங்க தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பாக்கியவான். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார், இந்த உலகத்திலேயே துர்பாக்கியசாலி யாரு, துரதிருஷ்டசாலி, இந்த உலகத்திலேயே ஒருத்தரை பார்த்து வருத்தப்படணும், இவர் ஒரு துர்பாக்கியசாலி, இவர் ஒரு துரதிருஷ்டசாலின்னா யாரு? அப்ப ராமானந்தராயர் சொல்றாரு, யார் ஒருத்தர் பக்தர் சங்கத்துக்கே வர்றது இல்லையோ, யார் ஒருத்தர் பக்தர் சங்கத்தை எடுத்துக்கிறது இல்லையோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே துரதிருஷ்டசாலி, அவங்க தான் இந்த உலகத்திலேயே துர்பாக்கியசாலி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்தில் அழகா சொல்லியிருக்கு, ஒரு பக்தனோடு கொள்ற சங்கம் இருக்கு இல்லையா, அது அளவிடவே முடியாது, அது எதனோடு ஒப்பிட முடியாது, அது வேல்யூ. ஒரு பியூர் டிவோட்டியோட அசோசியேஷன், ஒரு தூய பக்தருடைய சங்கம் இருக்கு இல்லையா, அது எதனோடும் ஒப்பிட முடியாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சில லீலைகளை சொல்றேன், பாகவதத்தில் நடந்தது, அப்புறம் இந்த கலியுகத்தில் சமீபத்தில் நடந்தது, எல்லா உதாரணமும் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் பக்தர் சங்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. மிருகாரி என்ற ஒரு வேடன் காட்டில் கொடூரமான விலங்குகளை வேட்டையாடக்கூடிய கொஞ்சம் கூடி கருணை குணமே இல்லாதவன், துளி கூட கருணை என்ற குணமே இல்லாத ஒரு கொடூரமான வேடன், காட்டுல விலங்குகளை வேட்டையாடுபவன், குத்துயிரும் கொலையுருமா துடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த விலங்குகளை கொல்லவும் செய்யல, அதை உயிரோட பிடிச்சு அதை துன்புறுத்தி, மிருகாரி என்று சொன்னால் மிருகங்களின் எதிரி, மிருகங்களுடைய எதிரி, அந்த மிருகத்தை கையை உடைச்சு காலை உடைச்சு ரக்கையை முறிச்சு அதை அப்படியே உயிருக்காக துடிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படுபவன் மிருகாரி. அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான வேடன் நாரதர் என்ற ஒரு தூய பக்தர், நாரத முனிவருடைய சங்கத்தினால அந்த மிருகாரி மிருகங்களை கொன்று கொண்டிருந்த அந்த ஒரு கொடூரமான வேடன் ஒரு தூய பக்தரானார். பாருங்க, நாரதர் கேட்டாரு, மிருகாரி ஏன்பா இப்படி பண்ற, அந்த வாயிலா ஜீவனை கொன்னு குத்துயிரும் கொலையுருமா அது கொல்லவும் செய்யாம வாழவும் விடாம. மிருகாரி சொன்னான், ஓ நாரதரே, எனக்கு யார் சாப்பாடு போடுவா, என் பெண்டாட்டி பிள்ளைகளை யார் காப்பாத்துவா? நாரதர் சொன்னாரு, நீ ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாடனம் செய், நான் உனக்கு உணவு அளிக்கிறேன்னு சொன்னார். அப்ப நாரதருடைய வார்த்தையில் அந்த மிருகாரிக்கு அதீத நம்பிக்கை ஏற்பட்டது. ஏன் நாரத முனி என்னை பார்த்து அப்படி சொல்லணும், ஏன் அவர்கிட்ட பொய் சொல்ல போகணும்? அப்ப நாரதர் சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சரி, நான் பண்றேன், முதல்ல இந்த வில்லையும் அம்பியும் உடச்சி போடு, இந்த வில்லையும் அம்பியும் உடச்சி போட்டுட்டு இங்க உட்காந்து நாமம் சொல்லு. அதே மாதிரி இந்த வில்லையும் அம்பியும் உடைத்து விட்டு மிருகாரி உட்காந்து நாமம் செய்ய ஆரம்பிச்சார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மிருகாரி என்ற ஒரு வேடன், கொடூர குணம் படைத்தவன், ஒரு பக்தனாக மாறிவிட்டான் என்று கேள்விப்பட்டதும் சுற்று வட்டார கிராமத்தில் இருந்த கிராம ஜனங்கள்லாம் அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்கள், காய்கறி, பால், பழம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ வழக்கத்துக்கு மாறாக மிருகாரிக்கு உணவு கிடைச்சது. அப்போ அவர் தன் குரு மேல வச்சிருந்த நம்பிக்கை, ஹரே கிருஷ்ணா மகாமதத்து மேல வச்ச நம்பிக்கை, குரு மேல வச்சிருந்த நம்பிக்கை என்னாச்சு, தானியங்கள்லாம் அவர் தேடி வந்தது. இப்ப அவருக்கு போக எக்ஸ்ட்ரா தன்னுடைய தினசரி தேவைக்கு போக கூடுதலான தானியங்களை ஒரு பிரசாதமா பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணார். வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பிரசாத விநியோகம் பண்ணார். ஒரு முறை நாரதர் மிருகாரி சந்திக்க வரார். அவர் நண்பன் பர்வத முனிவரோட வரார். தன் குருவை பார்த்தோன்னே மிருகாரி துள்ளி குதிச்சு ஓடி வரார். அப்போ பர்வத முனி கேட்கிறார் நாரதர்கிட்ட, உன் சீடனுக்கு உன்னை பார்த்தா சந்தோஷம்தான், நேரா ஓடி வராம ஏன் துள்ளி துள்ளி குதிச்சு வராரு மான் மாதிரி? அப்ப நாரதர் சொன்னார், அவர்கிட்டயே கேளுனர். அப்ப கேட்டார் பர்வத முனி, மிருகாரி ஏப்பா துள்ளி துள்ளி குதிச்சு ஓடி வந்த, நேரா வரலாம் இல்ல? அப்ப மிருகாரி சொல்றாரு, பிரபு, நான் வந்திருந்த பாதையில் நிறைய எறும்புகள்லாம் போயிட்டு இருந்தது, எங்கேயாவது அதை மிதிச்சு கொண்டுருவனோங்கிற பயத்துல நான் அதை மிதிக்காம குதிச்சு வந்தேன்னு. மிருகங்களை கொடூரமா கொன்று தின்ற ஒரு வேடன், ஒரு நீச்சன் என்ன நினைச்சாரு, எறும்பை கூட கொல்லக்கூடாது. எப்படி நடந்தது? நாரதருடைய தூய பக்தி, அவருடைய சங்கம். நாரதருடைய சங்கத்தினால கொடூர குணம் படிச்ச மிருகாரிங்கிற வேடன் கூட தூய பக்தரானார். நம்பிக்கை. நம் கடமையை செய்து கொண்டு படிக்கிறீங்களா, மாணவராக இருந்தால் படிக்கலாம், வியாபாரியாக இருந்தால் வியாபாரம் செய்யலாம்,
ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கலாம், கணவனாக இருந்தால் வியாபாரம் செய்யலாம், வேலைக்கு போகலாம், என்னவா இருக்கிறோமோ அப்படியே இருந்துட்டு ஆன்மீகுருடைய கட்டளையை செருமேற்கொண்டு செய்து 4 விதிமுறை கடைபிடிச்சு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபித்தோன்னு சொன்னா எப்படி ஒரு தூய பக்தருடைய சங்கத்தினால மிருகாரி ஒரு தூய பக்தர் ஆனாரோ அதே மாதிரி ஒரு தூய பக்தருடைய கருணையால ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம பிறவி பயன் அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம். பெரும் பாக்கியம். ஆனா அத்தகைய தூய பக்தரை காண்பது மிகவும் அரிது. கலியுகத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு குருமார்கள், இஸ்கான்ல குருமார்கள், புரோபாடி சீடர்கள் எல்லாம் இன்னைக்கும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நமக்கு பிரபுபாதர் கொடுத்துருக்கிறார். பாருங்க, பிரபுபாதர் கலியுகத்தில் உள்ள நாரத முனிவர். அன்னைக்கு நாரத முனிவர் ஒரு மிருகாரித்தான் மாத்தினார். புராண கதையில நாரதுடைய கருணையால ஒரு மிருகாரி பக்தரானார். பிரபுபாதர் உலகெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி குடிகாரங்க, வாழ்க்கையோடைய லட்சியமே தெரியாதவங்க, மனித வாழ்க்கை விலகு போல வாழ்ந்துட்டு இருந்தவங்க, அறியாமையில் இருந்தவங்க, பெண்களோடு தகாத சங்கம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க, எல்லா கெட்ட குணமும் உள்ளவங்க, பல மிருகாரிகள், அப்பாவி மிருகங்களை கொன்று சாப்பிட்டவங்க, இந்த மாதிரி பல மிருகாரிகளை பிரபுபாதர் தூய பக்தரா மாத்திருக்கார். அதனால இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்த சான்றுகள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான்ல நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க, பிரபுபாடைய சீடர்கள். அவங்க பிரபுபாடைய கருணையால இன்னைக்கு கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்து பிரச்சாரம் பண்றாங்க. இந்த குருமார்கள் எங்கெல்லாம் போறாங்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்களும் தூய பக்தராகிறாங்க. சந்திச்சா போதும். இன்னைக்கு இஸ்கான்ல நிறைய குருமார்கள் இருக்காங்க. திரு ஜெயபதாசாமி குரு மகாராஜ், பானுசாமி மகராஜ், ராதாநாத் மகராஜ், லோகநாத் மகராஜ், நிறைய சாதுக்கள் குருமார்கள் இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டாலே உடனடியா அந்த க்ஷணம், அந்த லவ மாத்திரம் சொல்றீங்கள, கண் சிமிட்டுற நேரத்துக்கு கூட மிக குறுகிய நேரம் தான், உடனே நம்ம இதயம் தூய்மை அடைஞ்சிடும். அப்பேற்பட்ட சாதுக்கள் இன்னைக்கு பூமியில இருக்காங்க. அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ குருமார்களுக்கு சேவை பண்ணணும். அவங்ககிட்ட இருந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கணும், அவங்கள தரிசனம் பண்ணணும். வெறும் பாக்கியம் அது. அந்த மாதிரி பிரபுபாதரும் சரி, அவருடைய சீடர்களும் சரி, அவங்க எங்க போனாலும் யாரை கண்டாலும் அவங்க அவங்க இதயத்தில் இருக்கிற அந்த எதிர்த்தரப்புல எதிரில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நின்னாலே அவங்க தூய்மை அடைஞ்சிருவாங்க. அப்பேற்பட்ட தூய்மையான ஆத்மாக்கள். அதனால அவங்க சங்கம் கிடைக்குதுன்னா நம்ம காலம் தாழ்த்தாம உடனே எடுத்துக்கணும். ரைட். இதான் தூய பக்தருடைய சங்கத்தோடைய மதிப்பு, வேல்யூ. அது எதனோட ஒப்பிட முடியாது. ஏன்னா ஸ்வர்க்கத்துக்கு போனா திரும்ப வரணும். கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, ஷீனே புண்ணியே மிருத்யலோகம் விஷந்தி. ஒருத்தர் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வேதத்தில் சொன்ன மாதிரி இந்த யாகம் செஞ்சு அந்த யாகம் செஞ்சு பல்வேறு தேவதைகளை திருப்திப்படுத்தி அந்த யாகத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்காக சொர்க்கத்துக்கு போகலாம். கடைசியில அந்த சேர்த்து வச்ச புண்ணியமெல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி இந்த ஜட உலகத்துக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சத்சங்கத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க ராஜாராம் பிரபுன்னு ஒருத்தர் பேர் தெரியுது எனக்கு. ராஜாராம் பிரபு நிறைய புண்ணியம் சேர்த்து ஒரு 1 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. அவருடைய ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ல சும்மா வச்சுக்கோமே. ராஜாராம் பிரபு 1 கோடி ரூபாய் போட்டு வச்சிருக்காரு. அப்பப்போ எடுத்து செலவு பண்றாரு. ஒரு நாள் 0 பேலன்ஸ் ஆயிரும். திரும்பி ராஜாராம் பிரபு பேங்க்ல போட்டாதான் எடுத்து செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி நாம் சேர்க்கிற புண்ணிய காரியங்கள்லாம் அந்த புண்ணிய காரியத்தை அனுபவிக்கிறதுக்காக தேவலோகத்துக்கு போகலாம். அந்த புண்ணியம் முடிஞ்சா திரும்பி இங்க வந்துருவோம். அதனால இந்த தூய பக்தருடைய கொள்ற சங்கம் இருக்கு இல்லையா, அது பகவானுடைய உலகத்துக்கு நம்ம ஏற்றம் பெறக்கூடியது. ஒரு தூய பக்தருடைய சங்கத்தை எடுத்துட்டு அவருடைய வழிகாட்டுதல பக்தி பண்ணா நம்ம பகவானுடைய லோகத்தை அடைவோம். எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அந்த உலகம் திவ்யமானது. நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா. பகவானுடைய உலகத்துல சந்திரன் தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்க ஒருத்தர் போயிட்டா திரும்ப வர வேண்டியதில்லை. ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தத்து கௌந்தேயா புனர்ஜன்மன வித்தியதே. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் ஒருத்தர் திரும்ப வரணும். என்னுடைய உலகத்துக்கு வந்துட்டா திரும்ப வேண்டியதில்லை. ஏன்னா அது நித்தியமானது, அழிவற்றது. அப்போ ஒரு தூய பக்தருடைய சங்கம் என்ன ஆகும், நம்மளை இந்த பௌதிக உலகத்தை எல்லாம் தாண்டி பகவானுடைய உலகத்துக்கு, ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சின்னு போகும். பின்ன அந்த தேவலோகம் எல்லாம் பௌதிக கிரகங்கள் தான். இந்த பிரபஞ்சம் முடியும் போது அந்த கிரகத்தோடைய வாழ்க்கையும் முடிஞ்சிடும். அந்த தேவதோடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும். பிரம்மா கூட நீண்ட ஆயுள் காலம் வாழ்றாரு. ஆனா அவருடைய ஆயுள் காலம் ஒரு கட்டத்துல முடிஞ்சு போயிடும். அதனால சொர்க்கலோகத்துக்கு போறதும் பிரயோஜனம் இல்லை,
முக்தி அடையிறது, பௌதிக வாழ்க்கைந்து விடுபடணும், பிறவா நிலை அடையணுங்கிறத விட பகவானது சேவை, இந்த 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 சரீரத்தை விட்டு பகவானுடைய நித்தியமான சேவையில போயிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரத்தை தரக்கூடியது ஒரு தூய பக்தருடைய சங்கம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அடுத்தது, கோ நாம திருப்தியே ரசவித் கதாயாம் மகத் அமைகாந்த பராயணஸ்ய நாத்தம் குணானாம் அகுணஸ்ய ஜக்மூர் யோகேஸ்வராயே பவபாத்ம முக்கிய. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, கோவிந்தனே மிகச்சிறந்த ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட புகலிடமாக விளங்குகிறார். அவரது திவ்யமான இயற்கை குணங்களை சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் போன்ற யோக சக்திகளின் தலைவர்களாலும் கூட அளவிட முடியாது. அமுதத்தினை, அந்த ரசத்தினை சுவைப்பதில் கைதேர்ந்த ஒருவரால் அவரை பற்றி செய்திகளை கேட்டு எப்பொழுதாவது முழுமையாக திருப்தி அடைய முடியுமா? ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றார். இங்க இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோகத்துல சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமியை பார்த்து சொல்றாங்க, யாராவது பகவானுடைய செய்திகளை கேட்டு நான் முழுமையா திருப்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? அது எவ்வளவு தடவை கேட்டாலும் முழுமையே அடையாது, திருப்தியே கொடுக்காது. எவ்வளவு கேட்டாலும் சலிப்படையாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதோ நான் போதும், இந்த சொன்ன வரைக்கும் போதும், எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணமே ஒரு தூய பக்தனுக்கு. நம்மெல்லாம் எடுத்துக்கங்களேன், இந்த கதை ஏற்கனவே சொல்லியாச்சே, இந்த கதையை ஏற்கனவே கேட்டோமே, போன வருஷம் தாமோதர லீலையில் இந்த கதை தானே சொன்னாங்க, போன தடவை ராமநவமிக்கு இந்த கதையை தானே சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு தூய பக்தனுக்கு இதே கதைகளை எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப கேட்டாலும், எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப பேசினாலும் சலிப்பே அடையாது. இதைத்தான் அர்ஜுனனும் உறுதிப்படுத்துறார் பகவத்கீதையில. 10ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய வைபவங்களை பற்றி கேட்க ஆசைப்படுறார். கிருஷ்ணனுடைய வைபவங்கள், அவர் எப்படி இந்த பிரபஞ்சத்துல சம்பந்தப்பட்டிருக்காரு, எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு, அவருடைய சக்தி என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய வைபவங்கள் என்னங்கிறத அர்ஜுனன் கேட்கிறாரு. அது நீங்க நினைக்கலாம், சரி அர்ஜுனன் கிருஷ்ண பக்தர் தானே, ஏற்கனவே இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன, யாராவது சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றாரு, விஸ்தேராத்மனாத் யோகம் விபூதிம் ஜனார்தனா பூய கதக திருப்திர்ஹீர் சொன்பதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்க வைபவங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு களைப்பே இல்லை, சோர்வே அடையல, திகட்டவே இல்லை, அது அமிர்த மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒரு தூய பக்தனுக்கு எவ்வளவு தடவை கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டாலும் படித்தாலும் சலிக்காது. பல தடவை தாமோதர கதையை படிக்கலாம், பல தடவை நரசிம்மர் கதைகளை கேட்கலாம், பல தடவை பிரகலாதருடைய சரித்திரம் பாடலாம், பல முறை ராமருடைய சரித்திரம் கேட்கலாம். ஆனா அந்த பக்தனுக்கு களைப்படையவே செய்யாது. ஏன்னா அது கேட்க கேட்க அமிர்த மாதிரி திகட்டுறதே இல்லை, அதுல நிறைவடைவதே இல்லை. அவங்க போதுங்க, சொன்ன வரைக்கும் போதும் அப்படின்னு நிறைவே அடையாது. அதைத்தான் இங்க சவுனகாதி முனிவர்கள் சூதகோசாமி சொல்றாங்க. நீங்க அந்த சம்பாஷணையில் இருந்தீங்க இல்லையா, இந்த பரிஷித் மகாராஜ் சுகதேவ் கோசாமி பேசிட்டு இருந்தாங்களே, அந்த கதையெல்லாம் சொல்லுங்க, அது அமிர்தம் மாதிரி, அது போதுங்கிறதே வராது. சரி போதும் போதுங்க, இந்த கதை சொன்ன வரைக்கும் போதும் அப்படிலாம் தோணாது. இன்னும் சொல்ல மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் கூடி சொல்ல மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் கூடி கேட்கலாமே, சரி அதுக்குள்ள நிப்பாட்டிட்டாங்களே, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சே, அப்படிதான் தோணுமே தவிர என்னடா அது எப்ப முடியும் அப்படிலாம் தோணாது. ஆனா இந்த உலக கதைகள்லாம் அப்படிதான், போர் அடிச்சு போயிடும். சே எத்தனை தடவை தான் கேட்கறது, சலிச்சு போயிடும். போதும் போதும் உன் புராணம் கேட்டு கேட்டு காதே வலிக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். யாரா பேச ஆரம்பிச்சா, ஐயோ இவங்களா சொந்த கதையெல்லாம் சொல்லி சலிப்படைய வச்சிருவாங்களே, எப்பதான் போவார். அந்த மாதிரி உலக விவகாரங்கள், அரசியல், சினிமா, சமுதாயம், இந்த உலக கதைகள் கட்டுரைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நாவல்கள்லாம் எழுதுவாங்க, கிரைம் நாவல், அந்த நாவல், இந்த நாவல், இதெல்லாம் எழுதுவாங்க. சலிச்சு போயிடும். சே என்னடா, முதல் தடவை கேட்கும்போது திகிலா இருக்கும். ஒரு கிரைம் நாவல் எடுத்து முதல்ல படிக்கும்போது திகிலா இருக்கும். 2-3 தடவை படிச்சே இதுவா என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகளை எவ்வளவு முறை கேட்டாலும் அந்த பக்தர் திருப்தி அடையதே இல்லை. சொல்லிக்கிட்டே இருங்க, அதாவது நிறைவடையவே இல்லை. மச்சித்தா கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தமாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்துல 9ஆம் ஸ்லோகத்துல சொல்றார், மச்சித்தா, என் பக்தன் எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு, மத் கத பிராணா,
தன் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணித்து போதையந்த பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு துச்சந்திச்சா ரமந்திச்சா சொல்பவர் கேட்பவர் ரெண்டு பேருமே ஆனந்தம் அடைகிறாங்க. ஸோ அதனால பகவானது லீலைகள் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அனந்த தேவனுக்கு 1000 தலைகள் இருக்கு. அந்த 1000 தலைகள் கொண்டு அனந்த தேவனாலேயே சைதன்ய லீலைகளை சொல்லி முடிக்க முடியல. அது போய்கிட்டே இருக்கு. ஏன்னா பகவான் லீலை எல்லையற்றது. அது ஒருபோதும் நிறைவடைவதே இல்லை. பக்தனுக்கு களைப்படைகிறதே இல்லை, சலிப்படைவதே இல்லை. அது திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப பாடணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றோம். பிரபுபார் ஒரு கிளாஸ்ல சொன்னார், நீங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றீங்க, நீங்க மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜான் சொன்னா எவ்வளவு நேரம் சொல்லுவீங்க? அது சலைப்படிச்சு போயிடும். என்னடா மிஸ்டர் ஜான் மிஸ்டர் ஜான் மிஸ்டர் எவ்வளவு தடவை சொல்லு சை அப்படின்னாரு. அதே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை தினமும் திரும்ப திரும்ப சொல்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பாருங்க, யாருக்கா போர் அடிக்குதா? என்னடா ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்றோம்? 16 மாலை சொல்றோம், காலையிலையும் சொல்றோம், சாயந்தரம் சொல்றோம். குருகிட்ட போனாலும் இந்த மந்திரம் தான் தீட்சையா கொடுத்தாரு, வேற ஏதாவது புது மந்திரம் கொடுத்துருக்கலாமே, நாளைக்கு ஏதாவது புது மந்திரம் சொல்லாமே. அப்படி தோணலை. ஏன்னா அதுதான் பகவானுடைய புனித நாமம். பகவானுடைய நாமமும் லீலைகளும் குணாதிசயங்களும் ஒரு பக்தனை நிறைவடையவே செய்யாது. எவ்வளவு தடவை கேட்டாலும் அது அவருக்கு நிறைவடையவே, இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும். அந்த உற்சாகம் நாளுக்கெல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுதான் அந்த பகவானுடைய நாம ரூப குணாதிசயத்துடைய மகிமை. ரைட்? தன்னோ பவான் வை பகவத் பிரதானோ மகத்தமை காந்த பராயணஸ்ய ஹரேர் உதாரம் சரிதம் விசுத்தம் சுஷ்ருஷதாம் நேர விதனோதி வித்வன். ஓ சூதகோ சுவாமியே, பரமபுருஷர் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய முக்கிய பொருளாக இருப்பதால் தாங்கள் சிறந்த அறிஞராகவும் பகவானின் தூய பக்தராகவும் விளங்குகின்றீர்கள். எனவே பௌதிக கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவானின் லீலைகளை பற்றி கேட்டறிய நாங்கள் ஆவல் கொண்டிருப்பதால் தயவு கூர்ந்து அவற்றை விவரிக்க வேண்டுகிறோம். இங்க இந்த ஸ்லோகத்துல 2 முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று பேசுறவருடைய தகுதி, ஒன்று பேச்சாளர் இருக்கார் இல்லையா, உபன்யாசகர், அவருடைய தகுதி. 2வது கேட்பவர், சத்சங்கத்துக்கு வந்திருக்கிறவங்க, அவங்களுடைய தகுதி. இந்த 2 பேருடைய தகுதி. சரி, பேசுறவருடைய தகுதி என்ன? ஃபர்ஸ்ட் உபன்யாசம் பண்றாரு இல்லையா, அவருடைய தகுதி என்ன? பரமபுருஷர் தான் அவருடைய வழிபாட்டுக்குரிய முக்கியமான விக்கிரகம். பகவானை தவிர அந்த பக்தன் வேறு எதுவும் சிந்திப்பதில்லை. அவர் இதயத்தில் எப்பவுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடிக்கொண்டும் வழிபட்டு கொண்டும் இருக்கிறார். சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்த சதபிரதா நமசந்தமாம் பக்தியா நிக்தோபாசதே. பகவத்கீதையில மகாத்மாவுடைய அறிகுறி என்னன்னு பகவான் சொல்றார். ஒரு மகாத்மாவா இருக்கிறவரு எப்போதும் கிருஷ்ணருடைய புகழ் பாடிட்டு இருப்பார். தற்பெருமை பேச மாட்டார். நாங்கள்லாம் அந்த காலத்துல துபாயில் இருக்கையில, நாங்கள்லாம் அந்த காலத்துல மலேசியாவில் இருக்கையில அப்படிலாம் சொல்ல மாட்டார். எப்பவுமே அவரு கிருஷ்ணருடைய புகழ் பாடி சததம் கீர்த்தயந்தோமாம், அதுதான் மகாத்மா. திடபிரதா, உறுதியான மனதோட எந்த சூழ்நிலை வந்தாலும் அது பின்வாங்க மாட்டார். அவருக்கு பௌதியத்துல ஏமாற்றம் ஏற்படலாம், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் ஏற்படலாம், என்ன நடந்தாலும் அதுல இருந்து அவர் பின்வாங்க மாட்டார். இன்னைக்கு நிறைய உதாரணம் பார்க்கலாம். பிரபுபார் வாழ்க்கையில் அவருக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டது. உடலால தொந்தரவு ஏற்பட்டது, வயோதிகம், 2 முறை மாரடைப்பு, இதெல்லாம் வந்தாலும் பிரபுபாத தன் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாரவே. அவர் தன் குருநாதர் சொன்னாரு, இந்த கிருஷ்ண பக்தியை மேற்கத்திய நாட்டில் பிரச்சாரம் செய்யணும். எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை அதையெல்லாம் ஒரு சாதனையா மாத்தி, அந்த தடைகள்லாம் ஒரு படிகளா மாத்தி அவர் கிருஷ்ண பக்தியை வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் பண்ணார். இன்னைக்கு அவருடைய சீடர்களும் அப்படிதான். அவங்களும் உடல்ல நிறைய குறைபாடுகள்லாம் இருந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்ததற்காக. இன்னைக்கு இஸ்கான் குருமார்கள் ஒருவர் திரு ஜெயபதாசாமி குருமராஜ் அவர் ஒரு 2008 அவருக்கு உடல்ல ஒரு சின்ன ஒரு உபாதை ஏற்பட்டது, ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அவரால் எழுந்து நடக்க முடியல, உடல்ல சில பாகங்கள்லாம் வேலை செய்யல. இதெல்லாம் இருந்தாலும் முந்தைய விட பன்மடங்கு அதிகமாக கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றார். ஆன்லைன் வகுப்புகளில், அப்புறம் பக்தர்களை சீடர்களை நேரில் போய் சந்திக்கிறது, அவங்கள உற்சாகப்படுத்துறது, பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறது, பல்வேறு கோயில்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, மாதிரி நிறைய சேவைகளை பண்ணிக்கிட்டு இருக்கார்.
இப்போ கண்ணு முன்னாடியே ஒரு உதாரணமாக இருக்காரு. எந்த மாதிரி வந்து பகவானுடைய சேவையை நம்ம ஈடுபடணும், எந்த மாதிரி சீடர்களை உற்சாகப்படுத்தணும், எப்படிலாம் கிருஷ்ண பக்தியில் வந்து நம்ம ஒரு உதாரணமாக வாழ்ந்து காமிக்கணும். சீடர்கள் மத்தியில், ஆன்மீக சகோதரர்கள் மத்தியில் அவர் வந்து பிரபுபாதர் அவர் கொடுத்த சேவையெல்லாம் வந்து இன்றைய வரை சிறமேற்கொண்டு செய்கிறார். அப்பேற்பட்ட சாதுக்களை காண்பது மிகவும் அரிது. அப்படி நம்ம பார்த்தா கூட உடனடியே நமக்கு உற்சாகம் ஏற்படும். அந்த மாதிரி சாதுக்களுடைய சங்கம், அவங்கள பார்க்க தரிசனம் பண்ணுறது, அவங்களுக்கு சேவை செய்கிறது, அவங்ககிட்ட கேட்குறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்க இதயத்தில் பகவானை முழுமையாக சுமந்து செல்றாங்க, முழுமையாக சரணடைஞ்சிருக்காங்க. பகவானுடைய சைதன்யமாவுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்காங்க. அதுதான் ஒரு தூய பக்தருடைய அறிகுறி. அப்போ அவர் என்ன சொல்றாங்க, இங்கே சவுனகாதி முனிவர்கள் சூதகோசாமி பார்த்து, நீங்கள் வந்து பரமபுருஷர் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய முக்கியமான பொருளாக இருக்கிறார். இன்னைக்கு பிரபுபாடி சீடர்கள்லாம் வந்து அவர் குருவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக சைதன்யமாவுடைய போதனைகளை சிறமேற்கொண்டு அவங்க எங்கே போனாலும் பகவானுடைய புகழை பிரச்சாரம் செய்து கொண்டு மிக உற்சாகமாக செயல்படுறாங்க. அவங்க அது கிருஷ்ண பக்தியில் சிறந்த அறிஞர்களாக திகழ்கிறாங்க, பெரும் பண்டிதர்கள், பக்தர்கள். அதுக்கப்புறம் அவங்க தூய பக்தி. இப்போ நம்மெல்லாம் வந்து ஒருத்தர் கிருஷ்ண பக்தி பாதி கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப நேரம் பேசி பகவானை பற்றி எடுத்து சொல்லணும், அவங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து உரையாடணும், நிறைய பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி தூய பக்தர் இருக்காங்க இல்லையா, குருமார்கள், அவங்கள பார்த்த உடனே நொடி பொழுதுல இதயத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த அளவுக்கு அவங்க தூய்மை, அந்த குரு மேலே பக்தி, சைதன்ய மகாபிரபு மேலே பக்தி, முழுமையான அர்ப்பணிப்பு, தங்கள் வாழ்க்கையே கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்து அவங்க செய்யக்கூடிய சேவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்த மாத்திரத்தை இதயத்தில் வந்து கிருஷ்ண பக்தி வெளிப்படைய ஆரம்பிச்சிடும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சப்தகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோதகோய். கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்திங்கிறது எல்லார் இதயத்திலும் இருக்கு, ஆனால் அது உறங்கிய நிலையில் இருக்கு. இந்த மாதிரி தூய பக்தியில் சந்திச்ச உடனே அது உடனே வெளிப்படையும், அது இமீடியட்டா அடுத்த செகண்ட் அது கிருஷ்ண பக்தி வெளிப்படையும். அவ்வளவு தூய்மை அவங்ககிட்ட இருக்கு. அந்த மாதிரி குருமார்களை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்கள தரிசனம் பண்ணணும், அவங்களுக்கு சேவை பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். எனவே பௌதிக கருத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவான் லீலைகள்லாம் ஆன்மீக எதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கோ, பகவத்கீதை, பாகவதம், பகவானுடைய நாமம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பகவத்கீதை, பாகவதம், பகவானின் நாமம், அவரது தாமம், அவரது தூய பக்தர்கள், எதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஆன்மீகமானது. இங்க எதுவுமே கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில எதுவுமே பௌதிகமானது கிடையாது. பகவான் ஆன்மீகமானவர், அவரது தூய பக்தர்களும் ஆன்மீகமானவங்க, தூய பக்தி தொண்டும் ஆன்மீகமானது, பகவத்கீதை, பாகவதம், பகவானுடைய திருநாமம் எல்லாமே ஆன்மீகமானது. இங்க எதுவுமே பௌதிகமானதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த லீலைகள் எல்லாம் கேட்க நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கிறோம். எனக்கு தயவுசெய்து இது சொல்லுங்க. இதுதான் கேட்பவருக்கான தகுதி. கேட்பவருக்கான தகுதி என்னது? ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க, யார் வந்து சொல்லி தருவாங்க. அதை வந்து தயவு செஞ்சு ஒன்று விடாம சொல்லுங்க. அவர் ஏன் தேவிக்கு குழந்தையா வந்தாரு, அவர் ஏன் மதுராலேருந்து விருந்தாவனத்துக்கு போனாரு, அவர் ஏன் கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சாரு, அவர் ஏன் அகாசுரனை வதம் பண்ணாரு, அந்த கதையை வந்து ஏன் ஒரு வருஷம் யாருமே பேசல, பிரம்மா ஏன் கன்றுகளின் நண்பர்களை கடத்தி சென்றாரு, கிருஷ்ணர் எதுக்கு மதுராலேருந்து விருந்தாவனத்தில் மதுரா போனாரு, கம்சனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, துவாரகை கோட்டை எப்படி நிறுவினாரு, இந்த மாதிரி பாண்டவர்களுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சார், ஓரொரு கிருஷ்ணருடைய ஓரொரு லீலைகள், அவரது செயல்கள் எல்லாம் மங்களமானது, திவ்யமானது, அமிர்தம் போன்றது. கிருஷ்ண கதா அமிர்தம், சைத்தன்ய சரித்தா அமிர்தம், பாகவத அமிர்தம், நாம அமிர்தம், எல்லாம் அமிர்தம். பகவான் அமிர்தம், அவரது கதைகள் கிருஷ்ண கதை அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம், சைத்தன்ய சரித்தாமிர்தம், நாமம் அமிர்தம். என்ன எல்லாம் யாருக்கு இந்த கரும்பு சாப்பிட கசக்குமா என்ன? இல்லை தமிழ்ல கேட்பாங்க இல்லையா, கரும்பு சாப்பிட கூலி வேணுமா, வெள்ளம் தின்னா கசக்குமா? அந்த மாதிரி யாருக்கு தான் பகவான் லீலைகளை கேட்க பிடிக்காது. அதனால யார் ரொம்ப ஆவலா இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியாவது கதைகளை கேட்டுட்டு தான் போகணும். ரொம்ப அழகான லீலை. அதனால ராமானந்தராயரை பற்றி சொன்னேன். ஒரு முறை பிரத்யும்ன மித்ரன் ஒரு பிராமணர், பிரத்யும்ன மிஸ்ராங்கிற பிராமணர் ஒரு முறை சைதன்ய மகாபிரபு வந்தார். மகாபிரபு, நீங்கள் கிருஷ்ணர் கதையை பற்றி சொல்லுங்க. அப்போ மகாபிரபு சொன்னார், எங்கிட்ட கேட்குறதோடு இங்கே ராமானந்தராயர்கிட்ட போங்க,
நீங்கள் ராமானந்தராயர்கிட்ட போனால் அவர் கிருஷ்ண கதையை பற்றி நல்லா சொல்லி தருவார். இவரும் ராமானந்தராயர்கிட்ட வந்தார். ஆனால் ராமானந்தராயர் என்ன பண்ணாருன்னா, பூரியில் ஜெகநாதர் கோயில் இருக்குது. அங்கே ஜெகநாதர் முன்னாடி பெண்கள்லாம் ஜெகநாதர் லீலையை வந்து நடனமாக பண்ணி அந்த லீலைகளை வந்து நாடகம் போடுவாங்க. இப்போ ராமானந்தராயர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜெகநாதர் முன்னாடி நடனம் ஆடக்கூடிய தேவதாசிகள் அந்த பெண்களுக்கு அலங்காரம் செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஜெகநாத் லீலையெல்லாம் எப்படி நாடகம் போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணாரு, பிரத்யும்ன மிஸ்ரா அங்கே உட்காந்துருந்தார். சரி ராமானந்தராயர் வருவார் இன்னைக்கு சொல்லுவார். அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்துருந்தாரு. ராமானந்தராயர் வரவே இல்லை. அவருடைய காரியதரிசி செக்ரட்டரி வந்தார். அப்பா நான் ராமானந்தராயரை பார்க்கணும், அவர் கொஞ்சம் இந்த நாடக ஒத்திகை பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னாரு. இவர் காத்துக்கிட்டே இருந்தார். ராமானந்தராயர் வரல. இவர் திரும்ப போயிட்டார். ஒரு 4-5 நாள் கழிச்சு சைத்தன்ய மகாபிரபு கேட்குறார் அந்த பிரத்யும்ன மிஸ்ர பிராமணர்கிட்ட, நீங்கள் ராமானந்தராயர்கிட்ட போனீங்களா, கதை கேட்டிங்களா? இல்லைங்க நான் போனேன், அவர் கதை சொல்லலை, ஏதோ நாடகம் போடுறேன்னு பெண்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தார், அதெல்லாம் ரொம்ப நேரமாச்சு, அவர் வரவே இல்லை, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மகாபிரபு சொல்கிறார் பிரத்யும்ன மிஸ்ரட்ட, ராமானந்தராயரை ஒரு சாதாரண மனிதராக நினைக்காதீங்க, அவர் வந்து பகவானுடைய மிக தூய பக்தர். அவர் வந்து ஏதோ சாதாரணமா நாடகம் போடுறாரு, பெண்களை அழகுபடுத்துறாருன்னு நினைக்காதீங்க. அவருடைய செயலை வந்து நீங்க பௌதிகமா நினைக்காதீங்க. ராமானந்தராயர் இதயத்துல கலங்கமே கிடையாது. அவர் இதயம் தூய்மையானது. அவர் பகவானுடைய தூய பக்தர். அவர் வந்து இந்த நாடகத்தை வந்து ஜெகநாதர் மணி எவ்வளவு அழகாக அரங்கேற்ற வேண்டும், எந்த மாதிரிலாம் நாடகம் செஞ்சு ஜெகநாதரை மகிழ்விக்க வேணும், அப்போ பெண்கள் எப்படி நடனம் ஆடணும், அவங்க முக பாவனை எப்படி இருக்கணுங்கிறத பர்சனலா அவர் ராமானந்தராயர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால அவர் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ மகாபிரபு சொல்றாரு, அவர் முழுமுதற் கடவுள் சைத்தன்ய மகாபிரபு, அவர் ரொம்ப பணிவா சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு பெண்ணினுடைய பொம்மையை பார்த்தாலே என்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. ஆனா ராமானந்தராயர் பெண்களை குளிக்க வச்சு அவங்க அழகுபடுத்தி அவங்களுக்கு ஆடை உடுத்தி ஜெகநாத் முன்னாடி எப்படிலாம் நடக்க வேண்டும், நாட்டியம் ஆட வேண்டும், எப்படிலாம் வந்து வசனங்களை பேச வேண்டும் சொல்லி கொடுக்குறாருன்னா, அவர் ஒரு இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு மனிதரே அல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் பகவான் நித்தியமான சேவகன். அப்பேற்பட்ட ஒரு பக்தர்கிட்ட நீங்க கதை கேட்கணும், தயவுசெய்து நீங்க வந்து தவிர்த்துறாதீங்க, இன்னொரு முறை போங்க, இன்னொரு முறை போய் எவ்வளவு நேரமானாலும் காத்திருந்து ராமானந்தராயர்கிட்ட கிருஷ்ணனுடைய கதைகளை பத்தி கேளுங்க, அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு நாள் பிரத்யும்ன மிஸ்ரர் வந்தாரு. இன்னைக்கு என்ன நேரம் ஆனாலும் ராமானந்தராயர் சந்திக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு வேகமா நாடகத்தையெல்லாம் ஒத்திகை பார்த்து முடிச்சுட்டு ராமானந்தராயர் ஓடி வந்தாரு. ஐயா நீங்க போனதே வந்து காத்திருந்தீங்க, நான் வந்து உங்ககிட்ட பேச முடியல, என்ன விஷயம்? அப்ப பிரத்யும்ன மிஸ்ரர் சொன்னாரு, மகாபிரபு வந்து உங்ககிட்ட கிருஷ்ணர் கதையை கேட்க சொன்னாரு, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ மகாபிரபு அனுப்பிச்சு விட்டாரா? ஆமா மகாபிரபு சொன்னாரு உங்ககிட்ட கிருஷ்ண கதையை கேட்க சொன்னாரு. அப்போ ராமானந்தராயர் அவரை உட்கார வச்சு மிக அழகாக பகவானது நாம ரூப குணாதிசயங்களையும் அவரது லீலைகளையும் அப்படி 10 இதழ் கொண்டு வர்ணிக்கிறார். அதை கேட்டு பிரத்யும்ன மிஸ்ரர் பிராமணனுடைய கண்ணில் அப்படி கண்ணீர் வந்தது. அடடா, இந்த மாதிரி ஒரு மகா பாகவதர், இவரை நம்ம மனசுல தப்பா நினைச்சிட்டு இவர் இவ்வளவு அழகா கிருஷ்ணநாமத்தை சங்கீர்த்தனம் பண்றாரு, எவ்வளவு அழகா பகவான் லீலைகளை பத்தி பேசுறாரு. அப்போ இவர் கிருஷ்ண உணர்வுல எவ்வளவு லயச்சு போயிருக்காரு, எந்த அளவு கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காரு. மகாபிரபு சொன்னதுல எந்த ஒரு வித்தியாசம் இல்லை, இவர் முழுக்க முழுக்க தூய பக்தர் தான். ஏன்னா ஒரு சாதாரண மனிதனால பெண்களை அழகுபடுத்த முடியாது. இவர் வந்து ஆன்மீக உலகத்தை சார்ந்தவர். இந்த நாடகம் ஜெகநாதருக்காக போடுறோம். அப்ப ஜெகநாதரை மகிழ்விக்கிறதுக்காக, ஜெகநாதரை திருப்தி பண்றதுக்காக, பகவானுடைய சந்தோஷத்துக்காக அந்த நாடகத்தை எவ்வளவு நேர்த்தியாக செய்ய வேண்டும், எவ்வளவு அழகாக பண்ணணும், எப்படி பகவானை கவரணும். அப்ப அவருடைய கவர்ச்சி பகவான் மேலதான் இருந்தது, பெண்கள் மேல அல்ல. ஏன்னா அவர் இந்த உலகத்தை சார்ந்தவரே அல்ல, அவருடைய உடல் பௌதிகமானது அல்ல, அவருக்கு பௌதிகமான சிந்தனையே கிடையாது, அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுல இருப்பார். அதனால பகவானுடைய கதைகளை வந்து தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும்னு மகாபிரபு சொல்லி கொடுத்தார். பிரத்யும்ன மிஸ்ரர் அதை அனுபவிச்சார். அதனால கிருஷ்ண கதை கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கணும். சத்சங்கத்துல வந்து பக்தர்கள்ட்ட கேட்கணும், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வர பக்தர்கள்ட்ட கேட்கணும், பிரபாடி விளக்கம் படிக்கணும். அப்பதான் இதில் நமக்கு புரியும் இந்த லீலைகளுடைய மகிமை என்ன. ஒரு தூய பக்தர் தான் பகவானை பத்தி நமக்கு சொல்லித்தர முடியும். அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் வந்து சாதுக்களை அணுகி குருமார்கிட்ட இருந்து கேட்கணும், பிரபுபாடைய பாகவதம் படிக்கணும். பிரபுபாடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நாங்கள்லாம் புத்தக விநியோகத்துக்கு போகும்போது எங்கிட்ட கேட்பாங்க, பாகவத கதை மட்டும் கிடைக்குங்களா, பாகவத ஸ்லோகம் மட்டும் கிடைக்குமா? நான் சொன்னேன் கிடைக்காது. ஏன்னா பிரபுபாதர் எந்த இடத்துலையுமே பாகவதத்து கதையை எடுத்து கொடுக்கல, எந்த இடத்துலையுமே பாகவத ஸ்லோகம் மட்டும் கொடுக்கல. ஏன்னா பாகவதத்தில் பிரபுபாடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிரபுபாடைய விளக்கத்தை படிக்கணும். அப்போதான் இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது எந்த நோக்கத்தில் சொல்லியிருக்காங்க, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, பிரபுபாதர் என்ன சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாருங்கிறது அப்போதான் நமக்கு புரியும். அதனால தயவுசெய்து இந்த 4 ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஒரு தூய பக்தர் எப்பவும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தன் இதயத்தில் ஏங்கியிருக்காரு. அந்த மாதிரி பக்தர் சங்கம் கிடைக்கிறது பெரும் பாக்கியம். அவங்களுக்கு சேவை செஞ்சு அவங்ககிட்ட இருந்து பகவானை பற்றி கேட்டால் மட்டும்தான் நம்மளால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.